ஃபங்க்ஷன் வந்துட்டு போனாவே வீட்டில் எல்லாருக்கும் உடம்பு முடியாமல் போயிடுதுங்க. உங்கள் வீட்லேயே அப்படியான்னு சொல்லுங்கள். தமிழுக்கு ஸ்டார்ட் ஆனது வினோக்கு இப்போ ஃபைனலாக என்னை விடலைங்க. கோல்டு ஃபீவர் விட்டு விட்டு வந்துட்டே இருக்குது. எனக்கு தெரிஞ்சு ரொம்ப வெயில் அடித்தாலும் சரி, ரொம்ப மழை வந்தாலும் சரி, பெருசாக நம்ம பாடி அஃபெக்ட் பண்ணுறது இல்லைங்க. இந்த குளிர் காற்று வீசும் பார்த்தீங்களா, அந்த மாதிரி கிளைமேட் இருந்தாவே நான் வந்து மாட்டிடுவேன். டேப்லெட்ஸ்லாம் சாப்பிட்டு வாய்க்கு ருசியாக மீன் குழம்பு வச்சு சாப்பிட்ணுன்னே இருந்துச்சுங்க. ஸோ அதான் வினோ வந்து மார்னிங் நேரமாக போய் எடுத்துகிட்டு வர சொல்லியிருந்தேன். நாங்கள் எப்பவும் பார்த்தீங்கன்னா இந்த லோகு மீன் தான் எடுப்போம். இதை விட்டால் மத்தி, வேறு எதுவுமே பெருசாக ட்ரை பண்ணதில்லைங்க. சின்ன வயசுலேருந்தே மீன் சாப்பிட்டுட்டு தான் இருக்கேன். பட் இன்னுமே எனக்கு ஒழுங்காக முள் எடுக்க தெரியாது. அதனாலேயே வந்து தம்பிங்களுக்கு வந்து வினோதம் எடுத்து தர சொல்லிடுவேன். மீன் குழம்பு பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா நான் இப்போ பண்ணுற மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள், டேஸ்ட்டாக இருக்கும். குழம்புல போட்ட மீன் பார்த்தீங்கன்னா குழம்பு ஊற்ற எடுக்கிறப்ப பார்த்தீங்கன்னா உடஞ்சி போகும் இல்லையா. ஸோ வந்து அப்படி உடஞ்சி போகுதுன்னா இப்போ நான் சொல்கிற இந்த டிப்பை ஃபாலோ பண்ணி பாருங்கள். மீனை போட்டதும் ஒரு 2 நிமிஷத்துக்கு அப்புறம் தேங்காய் எண்ணெய் இருக்குல்லையா, அதை கொஞ்சமாக ஊற்றி விட்டுருங்க. அப்புறம் லோ ஃப்ளேமில் ஒரு 5 மினிட்ஸ் வச்சு ஆஃப் பண்ணால் உடையாத மீன் குழம்பு ரெடிங்க. தேங்காய் எண்ணெய் வாசலாம் அடிக்காது, டேஸ்ட் சூப்பராக